வாங்க சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர் கூட அந்த பளபளப்பான பெர்ஃபெக்ட்டான வாழ்க்கை முறைக்கு பின்னாடி ஒரு இருண்ட ரகசியம் ஒளிஞ்சிருக்கு. இன்னைக்கு அந்த மாயத்திரை விளக்கி அதுக்கு பின்னாடி இருக்கிற உண்மைகளை ஒன்னொன்னா பார்க்க போறோம். சரி வாங்க, முதல்ல ஒரு சின்ன டிப்ஸ். எப்படி ஒரு பைசா செலவு இல்லாம பாரிஸ ஆம்ஸ்டர்டாம்னு ஊர் சுத்துறதுன்னு பார்க்கலாம். இதுதான் அதுக்கான ஸ்டெப்ஸ். அப்போ இவ்வளோ பெரிய கிளாமரான லைஃப்க்கு பின்னாடி இருக்கிற அந்த சீக்ரெட் அது என்ன? ஆமாங்க, ஒரு ஸ்டூடியோல இருக்கிற ஒரு சாதாரண கிரீன் ஸ்கிரீன் தான் நம்ப முடியலல்ல. இந்த ஒரு விஷயத்தை வச்சு ஒரு கற்பனை உலகத்தையே நம்ம கண்ணு முன்னாடி உருவாக்க முடியும். ஆனா இது வெறும் டெக்னாலஜி மேட்டர் மட்டும் இல்ல. இங்க இருந்து தான் ஒரு பெரிய பிரச்சனையே ஆரம்பிக்குது. அதாவது வேணும்னே நம்ம மனசுல ஒரு பாதுகாப்பின்மையை உருவாக்குறது. ஓகே தாங்க, இப்போ இத பத்தி இன்னும் ஆழமா பார்க்கலாம். முதல்ல இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ்களோட பெர்ஃபெக்ட்டான வாழ்க்கை முறைங்கிற அந்த கட்டுக்கதையை உடைப்போம். நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம் இல்லையா? இன்ஃப்ளூயன்சர்ஸ் உலகம் முழுக்க சுத்தி ஒரே அட்வென்ச்சரா வாழ்ற மாதிரி போடுற போஸ்ட்ஸ் எல்லாம். ஆனா நிஜம் என்ன தெரியுமா? இந்த பிரைவேட் ஜெட் போட்டோஸ் உட்பட இந்த மாதிரி பளபளப்பான போட்டோஸ்ல பலது குர்காவ்ல இருக்கிற ஒரு ஸ்டூடியோல வெறும் சில ₹1000 செலவுல எடுத்தது. அடுத்த தடவை ஆன்லைன்ல யாராவது கோடீஸ்வர ஆவறதுக்கு சீக்ரெட் சொல்லித்தரேன்னு கோர்ஸ் வித்தாங்கன்னா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. உண்மையிலேயே அவங்க கோடீஸ்வரரா இருந்தா எதுக்கு நம்ம கிட்ட காசு வாங்கிட்டு ஒரு கோர்ஸ் விற்கணும்? சரி, அடுத்ததா அழகு. இந்த அழகுக்கான அளவுகோல்கள் எப்படி முழுக்க முழுக்க பொய்யானவையா இருக்கு, அதுவும் எப்படி காலத்துக்கு ஏத்த மாதிரி மாறிக்கிட்டே இருக்குன்னு பார்க்கலாம். அப்போ இதுல இருந்து என்ன தெரியுது? இந்த அழகுக்கான ஸ்டாண்டர்ட்ஸ் மாறிக்கிட்டே இருக்குன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? இந்த ஸ்டாண்டர்ட்ஸே ஒரு பொய்யும் தானே அர்த்தம். அதனால இந்த மாதிரி ஒரு தற்காலிகமான விஷயத்தை துரத்துறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. ஏன்னா இந்த கேமோட ரூல்ஸே அப்பப்போ மாறும்படி தான் டிசைன் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு நிலைமை இன்னும் மோசம். ஃபில்டர்ஸ், ஃபோட்டோஷாப்னு டெக்னாலஜி மூலியமா இந்த மாயையை ரொம்ப பவர்ஃபுல்லாக மாத்திட்டாங்க. ஒரே ஒரு கிளிக்ல உண்மையை என்னன்னே தெரியாத அளவுக்கு மாத்திர முடியுது. நிலைமை எந்த அளவுக்கு போயிருக்குன்னா, சோஷியல் மீடியா யூஸ் பண்றதுக்கும் காஸ்மெட்டிக் சர்ஜரி பண்ணிக்கணும்னு ஆசை வர்றதுக்கும் நேரடி தொடர்பு இருக்குன்னு ஒரு புது ஸ்டடியே சொல்லுது. ஆன்லைன்ல பார்க்குற அந்த ஃபில்டர் போட்ட முகத்தை போலவே மாறணும்னு மக்கள் பிளாஸ்டிக் சர்ஜரி வரைக்கும் போறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் ஆன்லைன்ல உருவாக்கப்பட்ட ஒரு பாதுகாப்பின்மை தான். பாருங்க, இந்த மாதிரி ஒரு இன்செக்யூரிட்டியை உருவாக்குறது மூலமா ஒரு பெரிய மார்க்கெட்டே உருவாக்குறாங்க. தங்களை சரி பண்ணிக்கணும்னு மக்கள் பொருட்களை வாங்க ஆரம்பிக்கிறாங்க. இங்கேதான் ஸ்பான்சர்ஷிப்ஸ் அப்புறம் ஈஸியா பணம் சம்பாதிக்கலாங்கிற கட்டுக்கதையெல்லாம் உள்ள வருது. ஸ்பான்சர்ஷிப் வாங்குறது தப்பு இல்ல, அது ஒரு பிசினஸ் மாடல் தான். ஆனா இந்திய விளம்பர கவுன்சில் ஒரு ஆய்வு நடத்தினப்போ பல இன்ஃப்ளூயன்சர்ஸ் ரூல்ஸை கொஞ்சம் கூட மதிக்காம அப்பட்டமா மீறது தெரிய வந்திருக்கு. இதுல ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இது ஏதோ சின்ன பிரச்சனை இல்ல. செக் பண்ணின 10 விளம்பரத்துல கிட்டத்தட்ட 4 விளம்பரம் விதிமுறைகளை மீறுது. அதுவும் பெரும்பாலும் ஆபத்தான பொருட்களை ப்ரமோட் பண்றதுக்கு. இதனால நிஜ வாழ்க்கையிலயும் பெரிய பாதிப்புகள் ஏற்படுது. உதாரணத்துக்கு, ஒருத்தர் இன்ஃப்ளூயன்சர்ஸ் விளம்பரப்படுத்தின ஒரு மிஸ்ட்ரி பாக்ஸ் ஆப்ல கிட்டத்தட்ட 11 லட்சம் ரூபாய் முதலீடு செஞ்சிருக்காரு. ஆனா திடீர்னு ஒரு நாள் அந்த ஆப்பே காணாம போயிடுச்சு. பேராசை பிடிச்ச சில கிரியேட்டர்ஸ்னால அப்பாவி மக்கள் தங்களோட பணத்தை இழக்கிறாங்க. பணம் போறது ஒரு பக்கம்னா, இந்த இன்ஃப்ளூயன்சர் கேம்ல மனுஷங்க கொடுக்கற விலை அதை விட அதிகம். இப்போ கிரேஸ் ஆப்பிரிக்காவோட கதையை எடுத்துக்கலாம். அவங்க ஒரு பெரிய டிக்டாக் ஸ்டாரு, மில்லியன் கணக்கில் ஃபாலோவர்ஸ் வச்சிருக்காங்க. 1 மில்லியனுக்கும் மேல ஃபாலோவர்ஸ் இருந்தா ஒரு மீட் அண்ட் கிரீட் வச்சா எவ்வளோ பெரிய கூட்டம் வரும்னு நீங்களே யோசிச்சு பாருங்க. ஆனா அந்த டிஜிட்டல் ஃபாலோவர்ஸ்ல நிஜமா இத்தனை பேர் அந்த இடத்துக்கு வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? 0. ஒருத்தர் கூட வரல. இதுதான் ஃபேக் ஃபாலோவர்ஸோட வலி நிறைந்த நிஜம். ஆன்லைன் புகழ்ங்கிறது எவ்வளோ பெரிய மாயைன்னு இது காட்டுது. இந்த நிலைமைய இந்த கோட் ரொம்ப அழகா விளக்குது. ஒரு சோஷியல் மீடியா கண்டென்ட் கிரியேட்டருங்கிறது ஒரு பெர்ஃபார்மர் மாதிரி. ஆனா இந்த ஆட்டத்துல கடைசியில 2 பேருக்குமே கஷ்டம்தான். பார்க்கறவங்களுக்கு நாம தகுதியற்றவங்கன்னு ஒரு தாழ்வு மனப்பான்மை வருது. உருவாக்குறவருக்கோ நாம ஒரு ஏமாற்றுக்காரனும்னு ஒரு குற்ற உணர்ச்சி வருது. சரி, இதெல்லாம் கேட்டாச்சு. அப்போ இந்த மாதிரி ஒரு சூழல்ல இருந்து நம்மள நாம எப்படி பாதுகாத்துக்கிறது? நம்ம மனநலனை எப்படி காப்பாத்திக்கிறது? இதுக்கு முதப்படி இந்த 2 வகையான கிரியேட்டர்ஸ்க்கு நடுவுல இருக்கிற வித்தியாசத்தை நாம புரிஞ்சுக்கணும். ஒருத்தர் வெறும் அல்காரிதம் கேத்த மாதிரி ட்ரெண்டை ஃபாலோ பண்ணி வியூஸ் வாங்குறவர். இன்னொருத்தர் பல வருஷமா ஒரு திறமைய வளர்த்து அந்த துறையில உண்மையான மரியாதையை சம்பாதிச்சவர். இந்த வித்தியாசத்தை நாம தான் கண்டுபிடிக்கணும். முடிவா இந்த கேள்வியை உங்க முன்னாடி வைக்கிறேன். ஆன்லைன்ல நீங்க பார்க்குற விஷயங்களை துரத்தி ஓடுறதுக்கு பதிலா நீங்க தப்பிச்சு ஓடவே தேவையில்லாத ஒரு நிஜ வாழ்க்கையை உருவாக்குறத உங்க இலக்க வச்சுக்கிட்டா எப்படி இருக்கும்? யோசிச்சு பாருங்க. ஏன்னா கடைசியில மத்தவங்களோட லைக்ஸை விட உங்க மன நிம்மதி தான் உண்மையான வெற்றி.